வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எஸ்ஆர்வி டிவிஸ் தமிழ் சேனல். நான் எஸ்ஆர்வி டிவிஸ். ரீசெண்டாக இப்போ பார்த்தீங்கன்னா OnePlus தரப்புலேருந்து வர ஃபோன்ஸ் எல்லார் மனசும் கவர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட ஸ்பெக்ஸ் ஆகட்டும், அது கொடுக்குற ப்ரைஸ் ஆகட்டும், இல்லை அதோட குவாலிட்டி ஆகட்டும், எல்லாமே ரொம்ப பேருக்கு வந்து பிடிச்சிருந்துச்சி. நிறைய இனோவேட்டிவான டிசைன்ஸ் ஆகட்டும், நிறைய இனோவேட்டிவான டெக்ஸ் வந்து அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. 90Hz டிஸ்பிளே கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ நல்ல பேட்டரி, நல்ல ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், அது மட்டும் இல்லாமல் கம்மி ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ நிறைய பேரோட மனசை பிடிச்சிச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா CES 2020 அப்படின்னு ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு. இந்த CES அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சூமர் எலக்ட்ரானிக் ஷோ. ஸோ இந்த ஷோவில் வந்து OnePlus தரப்புலேருந்து ஒரு ஃபோன் வந்து டிஸ்பிளேல வைக்கப்பட்டது. அது என்ன ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, OnePlus Concept One அப்படிங்கிற ஃபோன். இந்த ஃபோனோட ஸ்பெஷாலிட்டி என்ன, இது வந்து எதனால கான்செப்ட் ஃபோனாக இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்த்துருவோம். இந்த ஃபோனோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா, ரியர் கேமரா வந்து ஹைட் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு எப்போ வேணுமோ அப்போ மட்டும் ரியர் கேமரா வந்து அப்பியர் ஆகிடு நம்மளுக்கு வந்து ஒரு ஃபோட்டோவோ இல்லை வீடியோவோ எடுத்துகிட்டு அது பின்னாடி யூஸ் இல்லாத போது அது வந்து திருப்பி வந்து டிஸப்பியர் ஆகிடும். ஸோ ஹைட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்க டெக்ஸ் என்ன, அது மட்டும் இல்லாமல் இது வந்து கான்செப்டாக ஏன் இருக்குது, இது வந்து வருமா மார்க்கெட்டுக்கு, அப்படி வந்தால் என்னென்ன பலன் இருக்குது இது மூலமாக, அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோ மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். எதனால்னா ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். OnePlus பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ OnePlus ரொம்ப பேருக்கு பிடிக்கும், அதனால தான் சொல்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்குள்ள நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த CES ஈவெண்ட்டில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த CES ஈவெண்ட் என்னது அப்படின்னு பார்த்துருவோம். இந்த கன்சூமர் எலக்ட்ரானிக் ஷோவில் பார்த்தீங்கன்னா நிறைய டெக்ஸ் வந்து அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, டிஸ்பிளேல வைப்பாங்க. புது புது டெக்ஸ், இனோவேஷன், டெக்ஸில் இருக்க இனோவேஷன், கான்செப்ட் மாடல்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஃபியூச்சரில் அப்கமிங் ஃபோன்ஸ் ஆகட்டும், டிவி ஆகட்டும், இல்லை எந்த டெக் சம்மந்தப்பட்ட பொருளாகட்டும், எல்லாமே வந்து இந்த எலக்ட்ரானிக் குட்ஸ் எல்லாமே வந்து இந்த ஷோவில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ வேர்ல்டில் இருக்கிற எல்லா கம்பெனியும், ஆல்மோஸ்ட் எல்லா கம்பெனியுமே வந்து அவங்களோட புது டெக்கை வந்து இதில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஐடியா இருக்குது, இந்த மாதிரி கொண்டு வர போகிறோம், இந்த மாதிரி கான்செப்ட் இருக்குது, இல்லை ஃபினிஷ்டு ப்ராடக்ட் ஆகட்டும், இன்னும் மேலே வரப்போகுது, இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துடும், அந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்ஸும் இதில் வந்து வைப்பாங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு தெரிய வரதுக்காக இந்த ஒரு ஷோ வந்து வருஷம் நடக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஷோவில் வந்து OnePlus தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா OnePlus Concept One அப்படின்னு ஒரு ஃபோன் வந்து வைக்கப்பட்டிருந்தது. இந்த OnePlus Concept One என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த OnePlusல இருக்கிற பின்னாடி இருக்கிற ரியர் கேமரா நம்மளுக்கு வந்து ஹைட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹைட் ஆச்சுன்னா ஃபோட்டோ எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஹைட் ஆகிட்டு நம்மளுக்கு எப்போ வேணுமோ அந்த சமயம் மட்டும் அந்த கேமரா வந்து வெளி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஃபோட்டோவோ இல்லை வீடியோவோ எடுத்துகிட்டு திருப்பி நம்ம யூஸ் பண்ணாத போது ஹைட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன டெக்னாலஜி மூலமாக பண்ணுறாங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோன் வந்து என்னது, இந்த ஃபோன் வந்து மார்க்கெட்டுக்கு வருமா அப்படின்னு எல்லாமே பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, OnePlus வந்து மெக்லாரன் அப்படிங்கிற ஒரு கம்பெனி கூட, அதாவது கார் கம்பெனி கூட ஒன்று சேர்ந்து இந்த ஃபோன் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த ஃபோனில் மோர் தென் 18 months ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வந்து அவ்வளோ ஒர்க் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த டிஸப்பியர் ஆகிட்டு அப்பியர் ஆகிற கேமராவோட டெக்னாலஜி என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி OnePlus இது என்ன புது ஃபோனா இல்லை புது வேரியண்ட்டா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் ஒன்றும் இல்லை. இது OnePlus Concept Oneங்கிறது OnePlus 70 Proவோட டிசைன் சேஞ்ச் பண்ணிப்பட்டு, அப்புறம் பின்னாடி அந்த நான் சொன்னேன் இல்லையா, அப்பியர் ஆகி டிஸப்பியர் ஆகும் அப்படின்ட்டு அந்த கேமரா மட்டும் சேஞ்ச் பண்ணப்பட்டு கொடுத்துருக்கு. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 கேமரா இருக்குது OnePlus 70 Proவில் இருக்கிற மாதிரியே. அதே மாதிரி பாப்அப் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. 90Hz டிஸ்பிளே தான் இருக்குது. ஸோ டிசைன்லையும் அதே மாதிரி தான், டிஸ்பிளேலாம் டிசைன்லாம் அதே மாதிரி தான் இருக்குது. பெசலெஸ் டிஸ்பிளே தான். ஸோ இதில் வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பப்பாயா ஆரஞ்சு லெதரில் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ஸோ நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் அவுட்லைன் வருது. ஸோ எக்ஸாக்டாக ஒரு மெக்லாரன் கார் எப்படி இருக்குமோ அதே மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த வந்து மெக்லாரன் அவங்க கூட தான் பேர் பண்ணியிருக்கனால. ஸோ அவங்க வந்து அவங்களோட கார்ஸ், அதாவது மெக்லாரன் கார்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து விண்ட்ஷீல்ட் மேலே இருக்கிற வந்து அந்த மேலே இருக்கிற ஓப்பன் ஆகிட்டு க்ளோஸ் ஆகும் இல்லையா, அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து, அதாவது ஹைடெக் கார்ஸில் மோஸ்ட்டாக வந்து மெக்லாரனில் இதை பார்க்கலாம். ஸோ குரோமேட்டிக் கிளாஸ் அப்படின்னு வச்சுருப்பாங்க, எலக்ட்ரானிக் குரோமேட்டிக் கிளாஸ் அப்படின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ இந்த கிளாஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் எலக்ட்ரிக் பாஸ் பண்ணும்போது நிறைய லேயர்ஸ் ஆஃப் கிளாஸ் இருக்கிறனால எலக்ட்ரிக் பாஸ் பண்ணும்போது அந்த கிளாஸ் வந்து கொஞ்சம் டார்க்காக ஆகிடும். ஸோ வெளியில் இருக்கிற எந்த சன்லைட் ஆகட்டும் எதுவுமே வந்து நம்ம உள்ளே ரீச் பண்ண முடியாதபடி அந்த கிளாஸ் வந்து டார்க் ஆகிடும். ஸோ அதே மாதிரி அவ்வளோ பெரிய டெக்னாலஜி வந்து இந்த இவ்வளோண்டு ஃபோனில் அவங்க வந்து அடக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ரொம்பவே சூப்பராக ஒர்க் ஆகுது பார்த்த வரைக்கும். இதே மாதிரி இந்த ஃபோனில் வந்து ஒரு பட்டன் இருக்குது அதுக்குன்னு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்பப்பெல்லாம் கேமராக்குள்ளே போகிறீங்களோ அது தானாக வந்து அந்த எலக்ட்ரிசிட்டியை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஸோ நம்மளுக்கு கேமரா அப்பியர் ஆகிறதும், அதே மாதிரி எப்பப்பெல்லாம் நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணாமல் இருக்கீங்களோ அதில் எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணி இந்த
எலக்ட்ரோக்ரோமேட்டிக் கிளாஸ் வந்து டார்க்கன் ஆகிடுது. ஸோ டார்க்கன் ஆகிறதுனால நம்மளுக்கு வந்து கேமரா எதுவுமே வெளியில் தரல. ஸோ இந்த டெக்னாலஜி வந்து ரொம்பவே எனக்கு வந்து அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஜஸ்ட் இனோவேஷன். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து ஃபியூச்சரில் வரலாம் நிறையா விஷயங்கள். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கேமராலேருந்து இப்போ வந்து 5 கேமரா வைக்கிற அளவுக்கு நம்ம வந்து வளர்ந்துட்டோம். ஸோ ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா 5க்கு மேற்பட்ட கேமரா வைக்கும் போது அந்த பம்பை ரொம்ப அசிங்கமான பம்பையும், அது மட்டும் இல்லாமல் அந்த அசிங்கமான கேமரா கட் அவுட், அந்த கேமராவோட ரவுண்ட் கட்டிங்ஸ் அதெல்லாமே வந்து தெரியாமல் இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து டெஃபினட்டாக வந்து ஃபோன் லுக்கு வந்து இன்னமும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இன்னமும் ஒரு ப்ரீமியமான ஒரு குவாலிட்டி வரும் அப்படின்னு ஃபோனில் அப்படிங்கிறது தான் என் கருத்து. ஸோ இந்த கான்செப்ட் வந்து வந்தால் நல்லா இருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. உங்களோட கருத்தையும் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. அதே மாதிரி இந்த ஃபோன் வந்து கான்செப்ட் ஃபோன் வந்து வெளியில் வந்தால் என்னென்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து பேட்டரி வந்து மெயினாக வந்து அடி வாங்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க, அதில் எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து கிளாஸ் வந்து டார்க்கன் ஆக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்டரி வேஸ்டேஜ் ஆகும். ஆப்வியஸாக நம்மளுக்கு வந்து பேட்டரி பவர் வந்து பத்தாது. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. பார்ப்போம் இந்த ஃபோன் வந்து வெளியே வருமா அப்படின்ட்டு. ஸோ வெளியில் வந்தால் நல்லாயிருக்கும், ஒரு நியூ இனோவேஷனாக இருக்கும். ஸோ வாங்குறவங்க வாங்குவாங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் லைக் கேலக்ஸி சாம்சங்கோட எஸ் சீரிஸ் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு ஒரு 2-3 எஸ் சீரிஸ் போயிட்டு S13, S14, S15 மேபி வரலாம் இந்த கான்செப்ட். ஸோ வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும், இன்னும் பெட்டராக இருக்கும் தான் என்னோட கருத்து. உங்களோட கருத்து என்னமோ கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கேமராவில் இன்னொரு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ND ஃபில்டர்ஸ் அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. கேமரா வந்து வெளியே யூஸ் பண்ணும்போது, அதாவது சன்னோட ஷேடில் வந்து யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ND ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ND ஃபில்டர்ஸ் வந்து கேமராவோட லென்ஸுக்கு வந்து ஒரு கூலிங் கிளாஸ் மாதிரி இருக்கும். ஸோ டேரெக்டாக அந்த லைட் வந்து படாமல் பாதுகாத்து நம்மளுக்கு வந்து ஒரு சூப்பரான இமேஜ் வந்து எடுத்து கொடுக்கும். அதே மாதிரி இந்த எலக்ட்ரோக்ரோமேட்டிக் கிளாஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த கிளாஸ் வந்து நம்மளுக்கு வந்து ND ஃபில்டராக ஃபோனில் வந்து ஆக்ட் ஆகுது ஃபோனோட கேமராக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து 3 ஸ்டாப் ND ஃபில்டர் வந்து கிடைக்கிது. எவ்வளோ ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். ஒரு கேமராலே இது கிடைக்கிறதில்ல, பட் வந்து ஒரு ஃபோனில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோ ஒரு டெக் வந்து இதில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால எனக்கு வந்து ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு ஃபோன். அது மட்டும் இல்லாமல் இந்த டெக்னாலஜி முன்னாடி அப்ளை பண்ணால் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ முன்னாடி இருக்கிற நாச் வந்து நம்மளுக்கு வரவே வராது. ஸோ இதே டெக்னாலஜி வச்சு முன்னாடி இருக்கிற நாச்சை மறைச்சிட்டு அந்த நாச் மேலேயே டிஸ்பிளே வர வைக்கலாம். அப்புறம் நம்மளுக்கு எப்போ வந்து தேவையோ அப்போ வந்து அந்த கேமரா வந்து நம்ம டிஸ்பிளேலேருந்து அப்பேர் ஆகி நம்மளுக்கு வந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு டெக்னாலஜி வந்து ஃபியூச்சரில் கொண்டு வரலாம். என்னோட மைண்ட் செட் இது, நான் யோசிச்சது இது. இவ்வளோ ஒரு சூப்பரான ஃபோன் மார்க்கெட்டில் வருமா அப்படிங்கிறது கன்ஃபார்மாக ஒரு டவுட்டு தான். பட் ஃபியூச்சரில் கன்ஃபார்மாக வரும் அப்படின்னு தெரியும். பட் இப்போ வந்து ரீசெண்டான இயர்ஸில் வருமா அப்படிங்கிறது டவுட் தான். மேபி நம்ம வந்து 2022 வந்து நம்ம வந்து தாராளமாக இந்த மாதிரி ஃபோன்ஸ் வந்து மார்க்கெட்டில் இருக்கிறத நம்ம வந்து பார்க்கலாம், வாங்கியும் யூஸ் பண்ணலாம். பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு. மேலும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.